Hello friends, welcome back to the channel. நம்முடைய Gauss Physical Academy ல இருந்து RRB Group D Physicalக்கு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆன்லைன்ல ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இதுல நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன், நம்முடைய கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமா இல்ல ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணணுமா இல்ல ரெண்டுக்கு வந்து என்ன டிஃபரெண்ட், சரி நீங்க எப்படி வந்து ட்ரைனிங் கொடுப்பீங்க அப்படின்னு நிறைய ஒரு டவுட் வந்து இருக்கு. சரிங்களா? சோ அதனால இந்த வீடியோல நம்முடைய கோர்ஸ் அண்ட் ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்றதால எந்த அளவுக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி குரூப் டி பிசிக்கலா ஈஸியா வந்து அதாவது 4 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப ஈஸியா வந்து எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஃபுல்லாவே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆன்லைன் ட்ரைனிங் பத்தி பார்த்துருவோம். சரிங்களா? நீங்க வாட்ஸ்அப்ல ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ண உடனே உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? உங்களுடைய ஏஜ், ஹைட், வெயிட், ஃபுல் சைஸ் போட்டோ, ரன் பண்றதுக்கு என்ன ஷூ யூஸ் பண்றீங்க. ஏன்னா நிறைய பேர் ரன்னிங் ஷூ யூஸ் பண்ணாம வேற ஏதாவது ஷூ வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, நார்மல் ஷூ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல ரொம்ப நாள் பழைய ஷூ வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பொறுத்து நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஏன்னா பழைய ஷூ, குஷனிங் இல்லாத ஷூ, இல்ல வந்து நார்மலா பிளாட்டா இருக்கிற ஷூலாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீ பெயின், சின் போன் பெயின்லாம் ஈஸியா வந்து வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 1 கிலோமீட்டர் கரண்டா என்ன டைமிங் வந்துட்டு இருக்கு, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இல்லை ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கீங்களா, உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை ஏதாவது லெக் பெயின். ஏன்னா ஆல்ரெடி இப்போ நிறைய வரைக்கும் சின் போன் பெயின், நீ பெயின், ஆங்கிள் பெயின்லாம் ரீசெண்டாக ஒரு வாரம் 2 வாரம் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி வச்சிருப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது லெக் பெயின் இருக்குதா, இல்லை ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ஒர்க் பண்ணலையா. சரிங்களா? டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸாக ஷேர் பண்ணி ட்ரைனிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன். சரிங்களா? இந்த 1 கிலோமீட்டருக்கு இப்போ வந்து ரீசெண்டாக செக் பண்ணதா, இல்லை செக் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சா, இல்லை ஷூ எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ரிலேட்டட் ஒர்க்கா இல்லை ஆஃபீஸ் ரிலேட்டட் ஒர்க்கா, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களை பற்றி ஃபுல்லாக கேதர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிளானே ரெடி பண்ணுவேன். சரிங்களா? இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய சேனலில் ஒரு பிளான் வந்து கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய டிஃப்ரெண்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா 90+ ஏஜ்ல வெயிட் இருப்பாங்க, ஒரு சிலவங்க 60 கிலோ இருப்பாங்க, ஒரு சிலவங்க ஆல்ரெடி கரண்ட் டைமிங் ஒரு 4:30 அந்த மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க, ஒரு சிலவங்களுக்கு 6 நிமிஷம் அந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்க டீட்டெயில் ஃபுல்லாக கேதர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ட்ரைனிங் பிளான் வந்து நான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? அந்த ட்ரைனிங்கை நீங்க அந்த பிளான் அப்படிங்கிறது சேம் பிளான் கிடையாது. ஓகேவா? மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க உங்களுக்கு 6 நிமிஷம் வருது, நான் கொடுக்க ட்ரைனிங் பிளானால நீங்க 5 நிமிஷம் வந்து ஈஸியா ஓடலாம். சரி, அதுக்கப்புறம் வேற பிளான். சரிங்களா? இந்த மாதிரி வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ட்ரைனிங் பிளானும் பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நான் கொடுக்குற ட்ரைனிங்கை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களான்ட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பேன். சரிங்களா? உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுடைய டேட்டாலாம் கேதர் பண்ணுவேன். ஏஜ், ஹைட், வெயிட், ஃபுல் சைஸ் போட்டோ, 1 கிலோமீட்டர் கரண்ட் டைமிங் எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரைனிங் பிளான் வந்து ரெடி பண்ணுவேன். சரிங்களா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உங்கள் கரண்ட் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் பிளான். சரிங்களா? உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு 85 கேஜிக்கு மேலே இருக்கீங்க, 90 கேஜிக்கு மேலே இருக்கீங்க, இல்லை 65 கேஜி மேலே இருக்கீங்க, உங்கள் கரண்ட் டைமிங்கே ஒரு 5 நிமிஷம் வருது, 6 நிமிஷம் வருது, 4.5 நிமிஷம் வருது. ஸோ இந்த மாதிரி உங்க கரண்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரைனிங் பிளான் வந்து ரெடி வந்து பண்ணுவேன். சரிங்களா? அந்த பிளான் அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிட்டு நானே உங்களுக்கு கால் பண்ணி ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு வார்ம் அப், ஸ்ட்ரெச்சிங், லெக் ஒர்க் அவுட், ஸ்டெமினா ஒர்க் அவுட் எல்லாமே நீங்கள் எப்படி பண்ணணும் ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரைனிங் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பண்ணிட்டு இருப்போம். ஸ்ட்ராவான ஒரு ஆப் இருக்கு. சரிங்களா? அந்த ஆப் இல்லைன்னா நீங்கள் வேற ஏதாவது ஸ்டாப் வாட்ச் இல்லை வந்து நைக் ரன்னிங், அடிடாஸ் ரன்னிங் நிறைய ஆப் இருக்கு. சரிங்களா? மோஸ்ட்லி நம்மளோட ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 80% ஸ்ட்ராவா வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த ஸ்ட்ராவா ஆப் வச்சு நான் கொடுக்குற ட்ரைனிங் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் வந்து அனலைசிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். சரி, அந்த மாதிரி வந்து ட்ரைனிங் வந்து போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், இந்த ட்ரைனிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதால பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். சரிங்களா? 200 மீட்டர் கொடுக்குறது, 400 மீட்டர், இன்ட்ரோல் ட்ரைனிங், டைமிங் ரன், இது எல்லாமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வச்சு அனலைசிஸ் பண்ணுவேன். சரிங்களா? போன வாரம் இவங்க எல்லாமே இன்ட்ரோல் ட்ரைனிங் பண்ணும்போது இந்த அளவு டைமிங் பண்ணியிருக்காங்க, ஜாக் பண்ணும்போது இந்த அளவு பண்ணியிருக்காங்க, டைமிங் ரன்ல இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணதுக்கப்புறம் அப்டேட். சரிங்களா? அப்டேட் பண்ணி அடுத்து வேற பிளான். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1 கிலோமீட்டர் ஒரு 5 நிமிஷம் வருது அப்படின்னா நான் கொடுக்குற ட்ரைனிங் பிளானால உங்களுக்கு ஒரு 4 நிமிஷம் 40 செகண்ட் வரும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த வாரம் அனலைசிஸ் பண்ணதுக்கப்புறம் வேற பிளான் சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா ஒரே பிளான் நம்ம பார்த்துட்டு இருந்தா அதே இடத்துல தான் நம்ம நிற்போம். சரிங்களா? இப்போ நிறைய பேர் நீங்க வந்து 6 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, ஒரு 5 நிமிஷம் நிறைய பேர் 4:50 வந்ததுக்கப்புறம் டைமிங் வந்து குறையாது. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு, இன்டர்வல், நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு வேற வேற ட்ரைனிங் வந்து நீங்க வந்து ஃபாலோ வந்து பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி நெக்ஸ்ட் பிளான் நான் கொடுத்ததுக்கப்புறம் 4:40 உங்களுக்கு 4:20, 4:10 நீங்க வந்து வந்துருவீங்க. சரிங்களா? திரும்ப ட்ரைனிங் பெர்ஃபார்மன்ஸை அனலைசிஸ் பண்ணி திரும்ப அப்டேட் பண்ணி வேற பிளான். சரிங்களா? ஸோ 4:10 திரும்ப வேற பிளான் போட்டு கூட கொஞ்சம் ஸ்பீடு, கூட கொஞ்சம் இன்ட்ரோல் ட்ரைனிங், கூட கொஞ்சம் இன்ட்ரோல் ஏற்றி விட்டதுக்கப்புறம் ஈஸியாக நீங்க 340, 330 நீங்க வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஆன்லைன் ட்ரைனிங் வந்து போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் உங்களால மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன். சரிங்களா? எப்படி பண்றாங்க, என்னோட வாய்ஸ் மெசேஜ் இல்லை நீங்கள் எதுவும் டவுட் அப்படின்னா ஒரு கால் பண்ணுங்க, ஒரு மெசேஜ் போட்டாலே நானே உங்களுக்கு கால் பண்ணிட்டு. சரி, அது மட்டும் இல்லாமல் டைமிங் எனக்கு கால் பண்ணி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இப்படி ஓடணும், ப்ரீத்திங் வந்து இப்படி இருக்கணும், லெக் பெயின் வந்து அதை இப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? ட்ரைனிங் பிளான் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு ட்ரைனிங் பிளான் மட்டும் கிடையாது. சரிங்களா? ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி ட்ரைனிங் பிளான் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு எதுவும் பெயின் வந்துருச்சுன்னு அப்படின்னா
ட்ரைனிங் பிளான்ல மறுநாள் ஏதாவது ஸ்பீட் ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த ட்ரைனிங் பண்றதால திரும்ப பெயின் ஜாஸ்தியாகும். அப்போ நானே சொல்லிடுவேன், நாளைக்கு உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ சின் போன் பெயின் இருக்கு, அப்போ நாளைக்கு நீங்க இந்த ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் நானே சொல்லி அன்னைக்கு வேற மாதிரி ஒர்க் அவுட் வந்து மாத்தி கொடுத்துருவேன். சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொரு நாளும் பாத்தீங்க அப்படின்னா உங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன். சரிங்களா? இது நம்மளுடைய ஆன்லைன் ட்ரைனிங். சரிங்களா? இல்லாம பிசிக்கல் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஈவினிங் லைவ் கிளாஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பயங்கரமா வந்து இருக்கும். சரிங்களா? அது நீங்க பண்றதாலே உங்களுக்கு 1 கிலோமீட்டர் நீங்க ரொம்ப ஈஸியா டயர்டே இல்லாம வந்து நீங்க வந்து முடிச்சிருவீங்க. சரிங்களா? இப்போ நமக்கு பிசிக்கல் டேட்னு சொல்லல, நமக்கு இன்னும் 30 days இருக்கா, 40 days இருக்கா, 50 days இருக்கா நமக்கு வந்து தெரியல. சரிங்களா? பிசிக்கல் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரைனிங் வந்து ஈவினிங் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணால தான் ஆன்லைன்லேயே என்னால் பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? லாஸ்ட் 3 வருஷமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரைனிங் தான். நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து முதற்கொண்டு நம்ம ட்ரைனிங் ஜாயின் பண்ணி பிசிக்கல் கிளியர் பண்ணி நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க. அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கம்யூனிட்டி போஸ்ட்ல கிடைக்கிற இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான். சரிங்களா? இப்போ நம்மளுடைய கோர்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 13 டாபிக் வந்து நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? எல்லாமே வீடியோ ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன்னிங் பேசிக். ஓகேவா? இது வரைக்கும் நான் ரன்னிங்கே பண்ணது கிடையாது. நான் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுட்டு என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவை, எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே நான் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் அப். அதாவது ரன் பண்ணுறதுக்கு நம்ம உடம்ப ரெடி பண்ணுறதுக்கு வார்ம் அப் வந்து பண்ணணும். சரிங்களா? அதனால் இதில் வார்ம் அப்பில் ஃபுல் வீடியோ வந்து கொடுத்துருக்கு, ஃபுல் வார்ம் அப் நானே பண்ணியிருப்பேன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங். ஓகேவா? ஸோ ஓடுறதால நம்ம மசில்ஸ் வந்து டைட் ஆகுது, டைட்டான மசில்ஸை ரிலீஃப் பண்ணணும். சரிங்களா? ரிலீஃப் பண்ணல அப்படின்னா நமக்கு பெயின் வந்துடும். சரிங்களா? நீங்கள் நிறைய பேர் இப்போ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு வாரம் 2 வாரம் ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருப்பீங்க, பெயினால கஷ்டப்படுவீங்க. பார்த்தீங்களா? என்னன்னா ப்ராப்பரான உங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் வந்து எப்படி பண்ணணும் தெரியாது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஃபுல் ஸ்ட்ரெச்சிங்கே நானே வந்து பண்ணி காமிச்சிருப்பேன். அதை நீங்கள் ஜஸ்ட் வந்து அப்படியே பண்ணாலே போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5:30 ட்ரைனிங் பிளான். ஓகே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் வரும். சரிங்களா? ஒரு சில பேரால 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் கூட பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ட்ரைனிங் பிளான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ட்ரைனிங் பிளான் ஃபாலோ பண்ணுறதால நீங்கள் 5:30 வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரீச் வந்து பண்ணலாம். சரிங்களா? 5:30 ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4:30 ட்ரைனிங் பிளானாக மூவ் பண்ணணும். ஓகேவா? டேரெக்டாக 4:30 3:30 வரக்கூடாது. சரிங்களா? 5:30 நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ட்ரைனிங் பிளான் ஃபாலோ பண்ணுறதால 5:30 4:30 நீங்கள் ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம். ஒரு சில பேர் ஒரு 4:10 கூட நீங்கள் ரீச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 4:30 ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் 3:30 ட்ரைனிங் பிளான் கொஞ்சம் அட்வான்ஸ் பிளான் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? நிறைய ஒர்க் அவுட், ஸ்பீட் ட்ரைனிங், இன்டர்வல் ட்ரைனிங், ஸ்டெமினா ஒர்க் அவுட் நிறைய வந்து ஆட் பண்ணியிருப்பேன். சரி, இது நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நீங்கள் 3:40 3:30 ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம். கொஞ்சம் அட்வான்ஸ் பிளான். ஓகேவா? ஸோ பிகினராக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 5:30 4:30 இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் வரணும். டேரெக்டாக அந்த 3:30 பிளானுக்கு வந்து வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ட்ரைனிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? நிறைய விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா ஒர்க் அவுட் கிட்டத்தட்ட ஒரு 28 நிமிஷம் வீடியோ. சரிங்களா? 20 நிமிஷம் வந்து ஒர்க் அவுட் வீடியோ. சரிங்களா? ஸ்டெமினா பில்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து கொடுத்துருப்பேன். ஃபுல்லாகவே நான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் வந்து மொபைலில் வச்சுட்டு நான் பண்ணுறதை அப்படியே பார்த்து பண்ணாலே போதும். சரிங்களா? ஸோ சூப்பராக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸ்டெமினா நீங்கள் நல்லா பில்ட் பண்ணிக்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் ஓடும்போது டயர்டே இருக்காது. சரிங்களா? ஈஸியாக ஒரு 3 நிமிஷம் 40 செகண்ட் 3 நிமிஷம் 50 செகண்ட் ஓடி முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம். அடுத்து ஒரு செட்டு கூட நீங்கள் வந்து ஈஸியாக ஓடலாம். அந்தளவு ஸ்டெமினா வந்து பில்ட் ஆயிரும். சரிங்களா? அந்த மாதிரி சூப்பராக ஸ்டெமினா ஒர்க் கொடுத்துருக்கேன். லெக் ஒர்க் அவுட், லெக்கில் ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லெக் ஸ்பீடு குறையாம நான் ஸ்டாப்பா ஸ்டார்டிங்ல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? 400 மீட்டர் ஒரு நல்லா ஓடுவீங்க, 400 மீட்டர் மேலே லெக் வந்து அப்படியே இப்படி போயிட்டு இருக்க லெக் அப்படியே ஸ்பீடு குறைஞ்சிரும். என்ன காரணம்? லெக்கில் போதுமான அளவுக்கு லெக் ஸ்ட்ரென்த் இல்லை. சரிங்களா? அதனால லெக் ஒர்க் அவுட் கவர் பண்ணியிருக்கேன். இதுவும் அப்படிதான். நீங்கள் இதுதான் ஸ்குவாடு, ஒரு 10 வச்சு 2 செட் பண்ணுங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு செஷனாகவே பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஒரு செட் பண்ணியிருப்பேன், ரெஸ்ட்டு, திரும்ப அடுத்த செட்டு ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட், இந்த மாதிரி ஒரு செஷனாகவே பண்ணியிருப்பேன். சரிங்களா? அதெல்லாம் சூப்பரான லெக் ஒர்க் அவுட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கோர் ஸ்ட்ரென்த். சரிங்களா? ஓடும்போது நமக்கு கோர் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும்னு தோணாது, உங்களுக்கு வயிறு வந்து குத்தாது. நிறைய பேருக்கு ரன் பண்ணும்போது வயிறு வந்து குத்தும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 400 மீட்டர் புஷ் பண்ணும்போது இந்த சைடில் வந்து குத்த ஆரம்பிக்கும். என்ன காரணம் அப்படின்னா கோர் ஸ்ட்ரென்த் சரியா இல்லை அப்படின்னா அங்கே வந்து ஸ்டொமக் பெயின் வந்து வரும். சரி, நல்லா கோர் ஒர்க் அவுட் சூப்பரான ஒர்க் அவுட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ரன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும், காலையில் நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சிம்பிளான ஒரு டயட். சரிங்களா? நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமாக அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் நீங்கள் உங்களுக்கே அது மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். 2 நாள் ஃபாலோ பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஃபுட்டு நான் என்னுடைய 13 வருஷம் ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபாலோ பண்ண டயட். சரிங்களா? சிம்பிளான ஒரு டயட் வந்து கொடுத்துருக்கு, ஈஸியாக வந்து ஃபாலோ வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணாலே நிறைய பேருக்கு வந்து பெயின் வந்து ஒரு சின் போன் பெயின், காப் மசில்ஸ் பெயின், ஹாம்ஸ்ட்ரிங் பெயின், இந்த மாதிரி தை மசில்ஸ் பெயின் நிறையா வந்து பெயின் வரும். சரிங்களா? அந்த பெயின்ங்கிறது வேற, இன்ஜுரிங்கிறது வேற. சரிங்களா? இது ரெண்டே நம்ம எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, இன்ஜுரி ஆகாமல் எப்படி ட்ரைனிங் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மாதிரி பெயின்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், எந்த பெயினுக்கு ஒரி பண்ணணும், எந்த பெயினுக்கு ஒரி பண்ண வேண்டாம், எப்படி நம்ம இன்ஜுரி இல்லாமல் ட்ரைனிங் வந்து கொண்டு போகணும், சப்போஸ் ஒரு பெயின் வந்துருச்சுன்னா அதை நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரில்ஸ் ஒர்க் அவுட். சரிங்களா? ஸோ ரன்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சும்மா ஓடிட்டு இருந்தால் மட்டும் நமக்கு
அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு சரிங்களா. நம்ம ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் தான் நமக்கு அந்த ஃப்ளோ வந்து கிடைக்கும். ரன்னிங் நல்லா வந்து நம்ம ஹிப்ல நல்லா ஃபிளெக்சிபிள் ஆகி சூப்பராக அந்த ஒரே ஃப்ளோவில் நம்ம வந்து ஓடலாம். சரி, நல்லா சூப்பரான ஒரு 5 ட்ரில் ஒர்க் அவுட் வந்து கொடுத்துருக்கேன். அதுவும் அப்படிதான் ஃபுல்லாகவே நான் ஒரு 2 செட் நானே உங்களுக்கு பண்ணியே காமிச்சிருப்பேன் சரிங்களா. நான் பண்ண மாதிரி நீங்கள் அப்படியே பண்ணாலே போதும். நிறைய எல்லாத்துலேயும் சும்மா வீடியோ மட்டும் போட்டுக்க முடியாது சார், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சரிங்களா. இது நீங்கள் பண்ணுறதால எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், இதை நீங்கள் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன், இந்த ஓவரால் ட்ரைனிங்கை நம்ம எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய கோர்ஸ் ஓகேவா. ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே நான் ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் ஃபுல் டீட்டெயிலாக ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரியும் சரிங்களா. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். ஆர்ஆர்பி குரூப் டி ஃபிசிக்கலை 3:30 ஜாக் பண்ணுற மாதிரி கிளியர் பண்ணி விட்லாம் சரிங்களா. எந்த ஒரு டயர்டுமே இல்லாமல் சூப்பராக வந்து பண்ணிடலாம் சரிங்களா. இது நீங்கள் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஓன் ப்ரிப்பரேஷன் ஓகே, இதுதான் நம்மளுடைய கோர்ஸ் ஓகேவா. நீங்கள் கிளியர் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து இருக்குது ஓகே. அதுலேருந்து அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் இதில் வந்து இருக்குது சரிங்களா. ஜஸ்ட் நீங்கள் 1 கிலோமீட்டர் மட்டும் கிடையாது, லைஃப் லாங் உங்களுக்கு நம்ம ரன் பண்ணுறதுக்கு ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லா டீட்டெயிலும் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் சரிங்களா. அந்தளவுக்கு சூப்பராக ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணாலே போதும், எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துடணும் சரிங்களா. எடுத்தடுப்பில் ட்ரைனிங் பிளான் போய் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது சரிங்களா. இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக பார்க்கணும், கன்க்ளூஷன் பார்க்கணும், வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமே கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்துருங்க சரிங்களா. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா. இது ஃபுல்லாகவே கோர்ஸில் உங்களுடைய ஓன் ப்ரிப்பரேஷன் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணாலே போது ஈஸியாக வந்து கிளியர் வந்து பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமா பர்சனல் ட்ரைனிங் ஜாயின் பண்ணணுமா உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் போதும், நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா. இல்லை நான் வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு மானிட்டர் பண்ணணும், எனக்கு பர்சனலாக வந்து ட்ரைனிங் தேவைப்படுது, ஒவ்வொரு நாளும் ஓடுன்னு யாராவது என்னை வந்து கைட் பண்ணிட்டே இருக்குன்னா நீங்கள் வந்து பர்சனல் ட்ரைனிங் வந்து வாங்க சரிங்களா. ஸோ கோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா March 10 சரிங்களா. கோர்ஸ் நான் வந்து லான்ச் பண்ணதே February 26 ஃபர்ஸ்ட் கோர்ஸே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி தான் சரிங்களா. இது வரைக்கும் லாஸ்ட் 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துட்டு எல்லாமே ஆன்லைன் ட்ரைனிங். இப்போ தான் கோர்ஸ் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ரன்னிங் ரிலேட்டட் எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் வந்து பண்ணியிருக்கேன் சரிங்களா. அதனால ரொம்ப ரொம்ப கோர்ஸ் நினைச்சு நீங்கள் வந்து அசால்ட்டாக இருக்க வேணாம், அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி நிறைய பேர் கோர்ஸ் வாங்கினவங்க நம்ம கோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் வந்து பண்ணியிருக்கேன் சரிங்களா. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா குரூப் டி பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வரக்கூடிய வீடியோவில் அப்லோடும் பண்ண போகிறேன் சரிங்களா. குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொருத்தரும் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து போட்டுகிட்டே இருப்பேன் சரிங்களா. சேனல்லையும் செக் பண்ணி பாருங்கள், ரன்னிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.